إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே ஒரு அடியான் படைத்த ரப்போடு பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ற இந்த தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பாகும். இந்த தலைப்பில் அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து அறிஞர்கள் தொகுத்து வழங்கிய சில வழிகாட்டல்களை நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். இதில் முதல் விடயமாக நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றாக கவனித்து வாங்க. முதல் விடயமாக ஒரு அடியான் படைத்த ரப்போடு என்ற இந்த தலைப்பில் முதலில் அல்லாஹுவை அறிந்து கொள்ளுதல். ஒரு அடியான் அல்லாஹுவை அறிந்து கொள்ளுதல் என்பது இதில் முதல் விடயமாக நாம் பார்ப்போம். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இங்கு அல்லாஹு தஆலா இல்மை சொல்கிறான். அல்லாஹுவை அறிந்து கொள்வதை இங்கு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்று மற்றொரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது லிதஅலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் வ அன்னல்லாஹ கத் அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா, அதாவது அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த வானங்கள், பூமி, இந்த படைப்புகளை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதே போன்று அல்லாஹு தஆலா யாவற்றையும் நிச்சயமாக சூழ்ந்து அறிபவனாக இருக்கிறான். எனவே அதனால தான் அறிஞர்கள் சொல்வார்கள், யார் அல்லாஹுவை அதிகம் அறிந்தார்களோ அவர்கள் அல்லாஹுவை அதிகம் பயப்படுவார்கள், அல்லாஹுவை அதிகம் அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா என்று சொல்கிறான். அல்லாஹுவை பயப்படுவதெல்லாம் அவனது அடியார்களில் அறிஞர்கள், அதாவது அல்லாஹுவை முறையாக அறிந்தவர்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஒரு அடியான் தனது ரப்போடு அல்லாஹ்வோடு என்பதில் முதல் விடயம் அல்லாஹுவை அறிந்து கொள்ளுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது மிகவும் ரப்பை அறிந்தவனாக நான் இருக்கிறேன். எனவே அந்த அடிப்படையிலே என் அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்பிலே இது முதலாவது அம்சம். இரண்டாவது அம்சம், ஒரு அடியான் தனது ரப்போடு என்பதில் இரண்டாவது அம்சம் அல்லாஹுவை ஒரு அடியான் நேசித்தல், அல்லாஹின் மீது மஹப்பத் வைத்தல் என்பது இதில் இரண்டாவது அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், மூமின்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது
அல்லாஹுவை அவர்கள் அதிகம் நேசிப்பவர்களாக இருப்பார்கள். மூமின்களுடைய பண்பை அல்லாஹு தஆலா சொல்லும்போது அல்லாஹுவை அதிகம் நேசிப்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹின் மீதுள்ள முஹப்பத், அல்லாஹின் மீதுள்ள அந்த நேசம், அதுதான் எல்லா இபாதத்துகளுடைய அடிப்படையாக இருக்கிறது. எந்த ஒரு இபாதத்தை வணக்கத்தை நாம் எடுத்தாலும் அதனுடைய அடிப்படையாக திகழ்வது தான் அல்லாஹின் மீதுள்ள அந்த முஹப்பத், நேசம். அந்த நேசம்தான் நம்மை என்ன செய்கிறது? அதன் பால் தூண்டுகிறது, அந்த வணக்கங்களின் பால் நம்மை ஆர்வப்படுத்துகிறது. அல்லாஹின் மீதுள்ள நேசம் என்பது அல் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் வெளியேறிவிட்டால் அல்லாஹ் இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வருவான் என்று சொல்கிறான். அப்படி கொண்டு வரக்கூடிய சமுதாயத்திடம் இருக்கக்கூடிய பண்புகளை அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு, அவர்கள் அல்லாஹுவை நேசிப்பார்கள், அல்லாஹ்வும் அவர்களை நேசிப்பான் என்று அந்த வசனம் சொல்கிறது. எனவே அந்த வெற்றிக்குரிய சமுதாயத்தின் பண்பாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருப்பார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹின் மீதுள்ள அந்த நேசத்தை நாம் வெளிப்படுத்துகின்ற முக்கியமான இடங்களில் ஒன்றுதான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வது போன்று, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். நாம் அந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்துவது, எவ்வாறு வெளிப்படுத்துவது என்றால், நாம் சுன்னாவை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை நேசித்தல் என்பது நாம் அல்லாஹுவை நேசிக்கிறோம் என்பதற்கான ஆதாரம். சுன்னாவை நேசிப்பது மட்டுமல்ல, அந்த சுன்னாவை நேசித்தல் என்பது அதை நாம் செயல்படுத்த வேண்டும். அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றும் போது தான் நாம் அல்லாஹுவை உண்மையாகவே நேசிக்கிறோம். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இதுல இரண்டாவது அம்சம் என்ன? இரண்டாவது அல்லாஹுவை நேசித்தல், அடியான் தனது ரப்போடு என்பதில் இரண்டாவது அவன் அல்லாஹுவை நேசித்தல். மூன்றாவது அருமையான சகோதரர்களே, அதாவது அல்லாஹுக்கு முன்னால் படைத்த ரப்புக்கு முன்னால் அவன் பணிவை வெளிப்படுத்துதல். எவ்வளவுக்கு அவன் பணிவை ரப்பின் முன்னால் வெளிப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவன் பணிவை வெளிப்படுத்த வேண்டும். அவனது உள்ளத்தால், அவனது செயல்பாடுகளால் அது வெளிப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது, உத்உ ரப்பக்கும் ததர்ருஅன் வ ஹுஃபியா என்று சொல்கிறான். உங்களுடைய ரப்பை நீங்கள் எவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும் என்றால், மிக உள்ளச்சத்தோடு பணிவான தாழ்ந்த குரலில் உங்களுடைய ரப்பை நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் என்ன செய்வதில்லை? அல்லாஹ் நேசிப்பதில்லை. எனவே நாம் ரப்பிடம் பிரார்த்திக்கிறோம் என்றால் குரலை உயர்த்தக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? குரலை உயர்த்தக்கூடாது. இந்த வசனம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம். அவ்வளவு பணிவு ரப்புக்கு முன்னால் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் போது, இது நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா, அவர் எப்படி ரப்பை பிரார்த்தித்தார் என்றால் பணிவான குரலில் தான் அவர் பிரார்த்தித்தார். எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, ரப்பின் முன்னால் நாம் பணிவை வெளிப்படுத்துதல் என்பது மிக முக்கியமானது. நாங்கள் பார்க்குறோம், சில நேரங்களில் ஒவ்வொருத்தர் துவா பிரார்த்தனை செய்யும் போது அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்குறாரா அல்லது அங்கு உள்ளவர்கள்ட்ட கேட்குறாரா என்ற அளவுக்கு சப்தமாக கேட்குறாங்க. நாங்கள் பார்க்குறோம், உம்ரா ஹஜ்ஜுகளுக்கு சென்றால் எவ்வளோ மக்கள் என்ன செய்கிறாங்க? அவ்வளோ சப்தத்தை உயர்த்தி பிரார்த்திக்கிறார்கள். இது மார்க்கம் சொல்லித்தந்த முறை அல்ல. நபி அவர்கள் என்ன செய்தாங்க? சப்தமிட்டு திக்ர் செய்கின்ற போதே சஹாபாக்களை கண்டித்து இருக்கிறார்கள். நீங்கள் யாரை அழைக்கவில்லை என்றால் ஒரு செவிடனை அழைக்கவில்லை, யாவற்றையும் செவியேற்கக்கூடியவன், அதே போன்று உங்களுக்கு மிக அருகில் உள்ளவனை அழைக்கின்றீர்கள். அப்படிதானே? ஒருத்தர் பிரார்த்திக்கின்ற போது என்ன செய்யக்கூடாது? அதில் கூட அவர் சிரமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை. சப்தமாக, ஏன் அல்லாஹ் சொல்றான், வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், எனது அடியார்கள் என்னை பற்றி நபி உம்மிடம் கேட்டால் சொல்லுங்கள், நான் மிக அருகில் இருப்பதாக சொல்லுங்கள். அப்படிதானே? இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட கேட்கக்கூடாது. நாம் கேட்கக்கூடிய துவா அது ரப்புக்கு கேட்கக்கூடியது. அப்போ எனவே நாம் ரப்புக்கு முன்னால் என்ன செய்வது? நமது பணிவை வெளிப்படுத்துதல். இப்போ நாங்கள் பார்க்குறோம், நபி அவங்க சொல்கிறாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் சுஜூத்.
சுஜூதில் தான் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான். என்ன காரணம்? அவன் தனது பணிவை அவ்வளவுக்கு அவ்வளவு ரப்பின் முன்னால் வெளிப்படுத்தி இருக்கிறான். யாருக்கு முன்னாலும் குனிக்காத தலை அவன் ரப்புக்கு முன்னால் வைத்திருக்கிறான். சுஜூத் என்பது அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் அந்த ரப்புக்கு முன்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு நமது அடிமைத்துவத்தையும் பணிவையும் வெளிப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நாம் ரப்பிடத்திலே சிறப்புக்குரியவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான இது நீங்கள் நிறைய வரலாறுகளை பார்க்கலாம். நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் இதுக்கு நிறைய முன்மாதிரிகள் உண்டு. நான்காவது நறுமையான சகோதரர்களே, அடியான் தனது ரப்போடு என்பதில் அதாவது அந்த ரப்பை மகத்துவப்படுத்துதல். ரப்பை என்ன செய்வது? மகத்துவப்படுத்துதல். நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவனுடைய வரலாற்றில் பார்க்கின்ற போது அவங்க கால் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் கூறிவிட்டான் என்றால் அப்படியே கட்டுப்பட்டு விடுவார்கள். அப்படி என்ன செஞ்சிருவாங்க? அவர்கள் எவ்வளவு கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், கோபத்தை மென்று விழுங்குவார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால் என்ன செய்வாங்க? அதை அவர்கள் சற்றும் அதை கடந்து செல்ல மாட்டார்கள், அப்படியே நின்று விடுவார்கள். இது என்ன? அல்லாஹ்வின் மீதுள்ள அந்த கண்ணியம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தமது சமுதாயத்தை பார்த்து கேட்கிறார்கள், மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா. அதாவது உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் ஏன் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதில்லை? அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதில்லை. ரப்பை கண்ணியப்படுத்த வேண்டும். வகத் ஹலகக்கும் அத்வாரா, பல படித்தரங்கள் அவன் உங்களை படைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவத்தை அருமையான சகோதரர்களே, அவனுடைய கலிமாத்துகள், அந்த கலிமாத்துகளை கடல் நீரே 7 கடல்களை மையாக ஆக்கி இந்த பூமியில் உள்ள எல்லா மரங்களையும் பேனாக்களாக ஆக்கினாலும் அவைகள் தீர்ந்துவிடும், ரப்புடைய வார்த்தைகள் தீராது. அப்படிப்பட்ட ரப்புடைய மகத்துவத்தை ஒருவர் உணர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஃபமா தன்னுக்கும் பிரப்பில் ஆலமீன், அகிலங்களுடைய இரட்சகனை பற்றி நீங்கள் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் என்னதான் நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த ரப்பின் மீதுள்ள மகத்துவம் என்பது அது உண்மையிலே வெளிப்பட வேண்டும். அவன் கட்டளையிட்டால் அதற்கு முழுமையாக அடிபணிவது, அவன் ஒன்றை தடுத்து விட்டால் அதிலிருந்து முழுமையாக விலகிக் கொள்வது. எனவே இந்த பண்பு ஒரு அடியான் ரப்போடு பேண வேண்டிய முக்கியமான பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹுவை மகத்துவப்படுத்துதல், அவனை கண்ணியப்படுத்துதல் என்பது இதில் 4வது. 5வது நறுமையான சகோதரர்களே, அடியான் தனது ரப்போடு என்பதில் அதாவது அத்தஸ்லீமு லில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுதல். அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுதல் என்பது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் எப்படி சொல்றான்? இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், கட்டுப்படுவீராக என்று சொன்னபோது கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், நான் அகிலங்களுடைய இரட்சகனுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அத்தஸ்லீம். இப்போ நாங்கள் இஸ்லாம் என்றாலே என்ன? இஸ்லாம் என்றாலே அல் இஸ்திஸ்லாமு லில்லாஹி பித்தௌஹீத், ஏகத்துவத்தை மூலமாக ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுவதன் மூலம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல். இன்கியாது லஹு பித்தா, அவனது கட்டளைகளை செயல்படுத்துவதன் மூலம் அவனுக்கு வழிபடுதல். வல் பராஅத்து மின ஷிர்கி வ அஹ்லிஹி, ஷிர்கையும் அதை சார்ந்தவர்களை விட்டும் நீங்கிக் கொள்ளுதல், விலகிக் கொள்ளுதல். இப்போ இஸ்லாத்துக்கு நாம் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம், அறிஞர்கள் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம். எனவே நறுமையான சகோதரர்களே, முஸ்லீம் என்று சொன்னால் யார்? முஸ்லீம் என்றால் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது நான் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவனாக இருக்கிறேன். எனவே நாம் ரப்புடைய கட்டளைகள் என்று வரும்போது அவைகளுக்கு முழுமையாக நாம் கட்டுப்பட வேண்டும். உள்ளத்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டுப்பட்டு விட வேண்டும். இது இந்த தலைப்பில் நாம் பார்க்கக்கூடிய 5வது விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. 6வது விடயம், என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய அந்த ருபூபியத்தை நாம் பொருந்தி கொள்வது. அவன்தான் ரப், அவன் தான் வணக்கத்துக்குரிய ஒரே இறைவன், ஒரே நாயன் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தால் பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்கள்? அதாவது ذاق طعم الإيمان, ஈமானுடைய சுவையை உண்மையாக கண்டு கொண்டவர் யார் என்றால், மன் ரதிய பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ரசூலுல்லாஹ், யார் அல்லாஹுவை ரப்பாக பொருந்தி கொண்டாரோ,
இஸ்லாத்தை மார்க்கமாக அவர் பொருந்தி கொண்டாரோ, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபியாக பொருந்தி கொண்டாரோ, அவர்தான் ஈமானுடைய சுவையை கண்டுகொண்டவர் என்று சொல்றான். அல்லாஹுவை ரப்பாக பொருந்தி கொள்ளுதல், ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா என்று யார் சொல்வாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றான். எனவே அருமையான சகோதரர்களே, ரப்பை நாம் என்ன செய்வது? பொருந்தி கொள்ளுதல், பொருத்தம். நாங்கள் போன வகுப்புல கூட ஒரு விஷயம் படித்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் என்ன படித்தோம்? முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் சொன்னோமா இல்லையா? என்ன சொன்னோம்? இல்லை, நாங்கள் இப்போ சொல்கிற விஷயத்தோட தொடரப்பட்டது இது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் என்ன கேட்டான்? என்ன கேட்டான்? பமா அஜலக அன் கௌமிக யா மூசா, உங்களுடைய சமுதாயத்தை விட்டு விட்டு நீங்கள் ஏன் அவசரமாக வந்தீங்கன்னு கேட்குறான். அல்லாஹ்வை சந்திக்க போகிறாங்க, அல்லாஹ்வோடு உரையாடுவதற்காக செல்கிறார்கள். அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தை விட்டு விட்டு நீங்கள் அவசரமாக வந்தீங்க. அவர் என்ன சொன்னார்? அஜில்து இலைக ரப்பி லிதர்லா, நீ என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு நான் அவசரமாக வந்தேன். எப்படி சொல்றார்? நீ என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அவசரமாக வந்தேன். எனவே அருமையான சகோதரர்களே, நாங்கள் குர்ஆன்ல கூட பார்க்குறோம், சூரத்துல் ஃபஜ்ருடைய இறுதியில் யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா. அல்லாஹு தஆலா எந்த நஃப்ஸை அழைக்கிறான்? எந்த நஃப்ஸ் ஒரு திருப்தி அடைந்த ஒரு நிம்மதியான நஃப்ஸாக எந்த நஃப்ஸ் இருக்கும்? அதைத்தான் அல்லாஹ் அடுத்து சொல்றான். என்ன? அதாவது உனது ரப்புடைய விஷயத்தில் நீ திருப்தியுற்ற நிலையில், உன் விஷயத்தில் உனது ரப் என்ன திருப்தியுற்ற நிலையில் நீ திரும்பி வர வேண்டும். நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது இது ஒரு கண்டிஷன். இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிகிறோமா, இங்கே சொல்லப்படுகின்ற கண்டிஷன் என்ன? கண்டிஷன் நீ உனது ரப்புடைய விஷயத்தில் நீ எப்படி நிற்கணும்? திருப்தியுற்றவனாக. ரப்புடைய தீன், ரப்புடைய மார்க்கம், அவனுடைய கட்டளைகள், இதெல்லாம் நீங்க எப்படி இருக்கணும்? ஒரு முழு திருப்தியோடு இருக்க வேண்டும். அதே போன்று உனது செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும்? இறைவன் அதில் திருப்தியுற்றவனாக இருக்க வேண்டும். உனது செயல்பாடுகள், உனது பேச்சுக்கள், உனது நடவடிக்கைகள், இதெல்லாம் உனது ரப் எப்படி இருக்கணும்? திருப்தியுற்ற நிலையில் தான் நீ திரும்பி வர வேண்டும். அப்படி வந்தாதான் ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னதி, எனது அடியார்களில் நீ நுழைவாயா, எனது சோனத்தில் நீ நுழைவாயா என்ற நற்செய்தி இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இதில் ஆறாவது விஷயம், ஒரு அடியான் தனது ரப்போடு என்பதில் அந்த ரப்பை என்ன செய்வது? முழுமையாக பொருந்தி கொள்ளுதல். அவனது மார்க்கத்தை, அவனது தீனை, அவனது கட்டளைகளை அனைத்தையும் அவன் முழு திருப்தியோடு ஏற்று செயல்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். இது ஆறாவது. ஏழாவது, ஒரு அடியான் தனது ரப்போடு என்பதில் அருமையான சகோதரர்களே, அல்லாஹின் மீது எப்போதும் நல்லெண்ணம் கொண்டவனாக இருக்க வேண்டும். அல்லாஹின் மீது எப்போதும் எப்படி நல்லெண்ணம் கொண்டவனாக இருக்க வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவங்க மரணிப்பதற்கு 3 நாட்கள் இருக்கும் போது இதை சொன்னார்கள். இந்த ஹதீஸ் நாங்கள் படிச்சுக்கிறோம். நபி அவங்க மரணிப்பதற்கு 3 நாட்கள் இருக்கும் போது சொன்னாங்க. என்ன? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வ யுஹ்சினு ظن பில்லாஹி அஸ்ஸ வ ஜல், உங்களில் யாரும் மரணிக்க கூடாது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவராகவே தவிர. எப்படி மரணிக்க வேணுமாம்? அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவராக. அல்லாஹ் நிச்சயமாக என்னை மன்னிப்பான், எனக்கு அருள் பாலிப்பான், எனது பாவங்களை மன்னிப்பான் என்ற அந்த நல்லெண்ணம். புரியுது அவங்க சொல்றது? பாவங்களை பற்றிய பயமும் இருக்க வேண்டும், அல்லாஹுடைய அருளில் ஆதரவு இருக்க வேண்டும். நாங்கள் ஹதீஸ்ல படிச்சீங்க. எப்படி? நபி அவங்க ஒரு அன்சாரி தோழர் இளைஞர் நோயுற்று இருக்கின்ற போது நபி அவர்கள் என்ன கேட்குறாங்க? உங்களுடைய நிலைமை எப்படி என்று கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு? எனது பாவங்களை எண்ணி நான் பயப்படுகிறேன், எனது பாவங்களை எண்ணி நான் பயப்படுகிறேன், அல்லாஹுடைய அருளையும் நான் ஆதரவு வைக்கிறேன். இப்போ நபி அவங்க சொன்னாங்க, இந்த சந்தர்ப்பத்தில் யாரிடத்தில் இந்த பண்புகள் வந்துவிட்டனவோ அவர் ஆதரவு வைப்பதை அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை, அவர் பயப்படுவதை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாக்காமல் இருப்பதில்லை. எனவே நறுமை சகோதரர், அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்ளுதல். அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்ளுதல்ல மிக முக்கியமானது எது? மிக முக்கியமான அடிப்படை இது. அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொள்வதில் நீங்க நபிமார்களுடைய துஆல பார்க்கலாம். நபிமார்களுடைய துஆவில் நீங்க இதை பார்க்கலாம். நபிமார்களுடைய வரலாறு, குர்ஆன் சொல்லக்கூடிய நபிமார்களுடைய வரலாறுகள் இதை நீங்க பார்க்கலாம். என்னவென்றால், அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவன். இப்படி நம்ம சொல்றது.
நல்லெண்ணத்தில் மிக பிரதானமான என்ன? அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றல் மிக்கவன். அதுதான் நம்ம இடத்துல வர வேண்டும். அது வந்துச்சுண்டா நாங்கள் அவனிடம் தான் கேட்போம், அவனிடம் தான் திரும்புவோம். ஏன்? அவன் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவன். அப்படித்தானே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மனைவியையும் குழந்தையும் அங்கே ஒரு பள்ளத்தாக்கில் மக்காவில் குடியமர்த்துறாங்க. என்ன சொல்கிறாங்க? அதாவது முன்ன கைடு தீசர, எந்த ஒரு பயிர் பசைகளும் முளைக்காத ஒரு பள்ளத்தாக்கு, ஏன்னா தண்ணீரே அங்கே இல்லை. ஆனால் அவர்களுடைய துவாவில் அடுத்து அவங்க திரும்ப கேட்குறாங்க, அவர் சுக்குஹும் மின சமராத், அவர்களுக்கு கனிவார்க்கங்கள் நீ உணவளிப்பாயா. எப்படி அந்த இடத்துல தண்ணீரே எதுவுமே கிடையாது, மனித சஞ்சாலமே இல்லாத ஒரு இடம், ஒரு பள்ளத்தாக்கு. அந்த இடத்துல அதே அவங்க சொல்கிறாங்க துவாவுடைய ஆரம்பத்தில் சொல்லிட்டு திரும்ப சொல்கிறாங்க, எப்படி? அவர்களுக்கு கனிவார்க்கங்கள் உணவளிப்பாயா. அப்போ இதில் என்ன இருக்குது? இந்த துவாவில் அல்லாவுக்கு என்ன செய்ய முடியும்? அங்கே தண்ணீரே இல்லாவிட்டாலும் அவனுக்கு கனிவர்க்கங்களை கொடுக்க முடியும், அவனுக்கு உணவளிக்க முடியும். இதுதான் என்ன? அல்லாஹ் யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன். அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்ளுதல். எங்கட பிரச்சனை என்ன? எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனை வந்தாலே அது இல்லா போகுது, அதில் ஒரு தடுமாற்றம் வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடிமையாக விற்கப்பட்டவர் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் என்றால் அல்லாஹ் யாவற்றின் மீதும் யார்? ஆற்றல் மிக்கவன். அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்ளுதல். இதில் நாங்கள் 7வது விஷயம். 8வது விஷயம் என் அருமையான சகோதரர்களே, ஒரு அடியான் தனது ரப்போடு என்பதில், அதாவது அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய கண்காணிப்பிலிருந்து ஒரு நொடியும் நான் விலக முடியாது, நான் அதை விட்டு மறைந்து விட முடியாது. இது மிக முக்கியமானது. இப்போ நாங்கள் எஹ்சான் என்றால் என்னவென்று படிக்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லித்தராங்க? எஹ்சான் என்றால் அன்த அபுதல்லாஹ கஅன்னக தரா, அல்லாஹுவை நீ பார்ப்பது போன்று அவனை வணங்க வேண்டும். ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், அவனை உன்னால் பார்க்க முடியாவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற இந்த உணர்வு இருக்கிறதே, இது ஒரு அடியான் ரப்போடு பேணுகின்ற முக்கியமான ஒரு அம்சம். இது அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான், அவனது கண்காணிப்பில் ஒரு நொடியும் நான் மறைந்து விட முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? அல்லதி யராக ஹீன தகும் வதகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன், நபியே அவன் உங்களை பார்க்கிறான், நீங்க தொழுகைக்காக நின்ற நிலையில் இருக்கும் போது, நீங்கள் சுஜூத் செய்கின்ற போது அல்லாஹ் உங்களை என்ன செய்கிறான்? பார்க்கிறான். இன்னனி மஅக்குமா அஸ்மஉ ஆரா, மூசா அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் ஃபிரௌனிடம் அனுப்பும் போது அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புகிறான்? அதாவது மூசா ஹாரூன் 2 பேருக்கும் சொல்றான், இன்னனி மஅக்குமா, நிச்சயமாக நான் உங்களோடு இருக்கிறேன், அஸ்மஉ ஆரா, நான் செவியேற்கிறேன், பார்க்கிறேன். எனவே அருமையான சகோதரர்களே, இதுல 8வது விஷயம் என்னவென்றால் அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான். குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹா அன்-நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, யார் அல்லாஹுடைய கண்ணியம், அந்த ரப்புக்கு முன்னால் நான் நிற்க வேண்டும், அந்த ரப்பின் மீதுள்ள அந்த கண்ணியம், அதனால் அவன் ரப்புக்கு பயந்து மனோ இச்சைகளை விட்டு தனது நஃப்ஸை அவன் யார் தடுத்துக் கொள்கிறானோ அவனுக்குரிய இடம் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்றான். அவனுக்குரிய தங்குமிடம் சொர்க்கம். எனவே அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான், அந்த அச்சம், அந்த பயம் ஒருவனை பாவத்தை விட்டு தடுக்கிறதா? அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்தை நாளை மறுமையிலே வழங்குகிறான். நிழல் பெறக்கூடிய 7 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார்களாக அவர்கள் இருப்பாங்க. ஹதீஸ் எல்லாம் படிக்கிறோம். இது 8வது. 9வது அருமையான சகோதரர்களே, இதில் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது அல்லாஹுடைய அந்த கண்ணியத்தை, மகத்துவத்தை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியத்தை, மகத்துவத்தையும் உணர்ந்து அல்லாஹ்வுக்கு ஒரு கட்டுப்பட்ட அடியானாக என்ன செய்வது? மாறுவது. தாஅத்துல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபடுவது என்பது இதில் 9வது விடயம். 10வது விடயம் என் அருமையான சகோதரர்களே, நாம் நமது இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காகவே ஆக்கிக் கொள்வது. அல்லாஹுவை விட உயர்ந்த எதுவுமே இல்லை. அல்லாஹுவை விட உயர்ந்த யாரும் இருக்கிறார்களா? நினைச்சு பாருங்க. அப்ப நாம் அந்த இபாதத்தை யாருக்காக ஆக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காக. அப்படி செய்யலன்னா ஒரு பெரிய ஒரு மடமை தான் அது. ஏன்னா அல்லாஹ் தான் மிக உயர்ந்தவன், மிக உயர்வானவன் அல்லாஹ். எனவே
நமது இபாதத்துகள் அனைத்தையும் நாம் அல்லாஹ்வுக்காக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது நாங்க ரப்போடு பேண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது புரியுதா? நமது செயல்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் யாருக்காக ஆக்குவது? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், ஒருவர் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறார், அல்லாஹ்வுக்காக வெறுக்கின்றார், அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்றார், அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறார் என்றால் அவர்தான் ஈமானை முழுமைப்படுத்தியவர், ஈமானுடைய பரிபூர்ண நிலையை அடைந்தவர் அவர். ஏன்? அவர் யாருக்காக? அவருடைய அனைத்து செயல்பாடுகளும் அல்லாஹ்வுக்காக. எனவே நறுமையான சகோதரர்களே, ஒருத்தன் இந்த அற்ப துன்யாவுக்காக ஒரு அமலை ஆக்குகிறான் என்றால் அவன் யாரை புரிஞ்சு கொள்ளல? சரியா, அவன் ரப்பை அறிந்து கொள்ளவில்லை. ரப்பை என்ன செய்யல? அவன் அறிந்து கொள்ளாத காரணத்தால் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய அமல்களை கூட என்ன செய்கிறான்? அற்ப துன்யாவுடைய லாபங்களுக்காக அவன் ஆக்குகிறான். அப்படி என்றால் அவன் அந்த ரப்பை சரியாக அறிந்து கொள்ளவில்லை. அப்ப இதுல 10வது விஷயம், என் அருமையான சகோதரர்களே, நமது இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் யாருக்காக ஆக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காக. இந்த வாழ்க்கையுடைய சகல செயல்பாடுகள், இன்ன ஸலாத்தி வனுசுக்கி உல் இன்ன ஸலாத்தி வனுசுக்கி வமஹ்யாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த அருமையான சொல்கிற 11வது விஷயம், ஒரு அடியான் தனது ரப்போடு என்ற இந்த தலைப்புல, அதாவது அல்லாஹுவை அஞ்சுதல், அல்லாஹுவை பயப்படுதல். இதுதான் ஒரு மகத்தான அறிவுரை என்னவென்றால், மகத்தான உபதேசம் என்னவென்றால், உங்களை பார்த்து ஒருத்தர் சொல்றார், நீங்க அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னா அதை விட வேற எதுவும் கிடையாது, அதை விட வேறு எதுவுமே கிடையாது. அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்றால் அதுதான் ஆக மகத்தான உபதேசம். அது என்ன மகத்தான உபதேசம்? அதுதான் இது. அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுதல், அல்லாஹுவை பயப்படுதல். அல்லாஹு தாலா குர்ஆனில் எத்தனை எத்தனை இடங்களில் அதை திரும்ப திரும்ப நமக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லுகின்ற போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொன்னால் இத்தகில்லாஹ், இத்தகில்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொன்னால், அதாவது அஹதத்துல் இஸ்ஸ பில் இஸ்ம் ஃபஹஸ்புஹு ஜஹன்னம். எப்படி சொல்றான் அல்லாஹ்? அல்லாஹ் பயந்து கொள் என்று சொன்னால் அவன் என்ன செய்யறான்? பாவத்தை கண்ணியமாக எடுத்துக்கொள்றான். அவன் எதை சிறப்பா பார்க்கிறான்? அவன் செய்யற பாவத்தை அவன் உயர்வாக எடுத்துக்கொள்கிறான். ஃபஹஸ்புஹு ஜஹன்னம், இவனுடைய தங்குமிடம் எங்கதான்? நரகம் தான். அப்ப சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பயந்து கொள் என்று சொன்ன வார்த்தை கூட அவன் என்ன செய்யல? அல்லாஹ் பயப்படாம அவன் எதில் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறான்? தான் செஞ்ச பாவத்துல அதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதுல அவனுக்கு சிறப்பு உயர்வு என்று அவன் நினைக்கிறான். எனவே இவனுக்குரிய இடம் நரகம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுவை பயப்படுதல், அல்லாஹுவை அஞ்சுதல், இது நாங்க அந்த ரப்போடு நாம் பேண வேண்டிய இந்த தலைப்புல 11வது விடயமாக நாம் இதிலே பார்க்கிறோம். வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹுவை பயப்படுகிறாரோ அல்லாஹ் அவர்களுக்கு பல வழிகளை ஆக்குவான். 12வது நறுமையான சகோதரர்களே, அல்லாஹின் மீது முழுமையாக தவக்குல் வைத்தல். அத்தவக்குல் அலல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹின் மீது நாங்கள் முழுமையாக தவக்குல் என்னென்ன படிச்சுக்கிறோம்? தவக்குல் என்றால் என்ன? அல்லாஹின் மீது நாங்கள் முழுமையாக நம்பிக்கை வைத்து ஒரு காரியத்தை இந்த உலகில் அடைவதற்கு அல்லாஹ் என்ன காரணியை உருவாக்கி இருக்கிறானோ அதில் நாங்கள் முயற்சி செய்வது. அல்லாஹ் ஒன்று அடைவதற்கு உலகத்துல ஒரு காரணி உருவாக்கி இருக்கிறானா இல்லையா? அந்த வழியில் நாம் முயற்சிக்க வேண்டும். ஆனால் எப்படி முயற்சிக்க வேண்டும்? அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து முயற்சிக்க வேண்டும். அப்படித்தானே? இப்ப அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்க வேண்டும். ஒட்டகத்தை என்ன செய்ய வேணும்? கட்டி வைக்கவும் வேண்டும். புரியுது அவன் சொல்றது? ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டு தவக்குல் வைப்பது அப்படி மார்க்கம் சொல்லி தரவில்லை. எனவே தவக்குல் என்பது நாங்க ஒரு அடியான் ரப்போடு பேணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அது மிக அற்புதமான ஒன்று. அதனாலதான் சொல்றாங்க, லவ் அன்னக்கும் ததவக்கலூன ஹக்க தவக்குலி, நீங்கள் அல்லாஹ் மீது முறையாக தவக்குல் வைத்தால், அல்லாஹ் மீது நீங்க முறையாக தவக்குல் வைத்தால் அல்லாஹ் பறவைகளுக்கு உணவளிப்பது போன்று உங்களுக்கு உணவளிப்பான். சுப்ஹானல்லாஹ். அது தனது கூண்டுகள் காலையில பசியோடு அவைகள் செல்கின்றன, மாலையில் வயிறு நிரம்பிய நிலையிலே அவைகள் திரும்பி வருகின்றன. சுப்ஹானல்லாஹ். தவக்குல், அல்லாஹ் மீது நாங்க வைக்கக்கூடிய தவக்குல் என்பது எப்படி இருக்க வேண்டும்? அது முறையாக இருக்க வேண்டும். மார்க்கம் சொன்ன அமைப்பிலே அந்த தவக்குல் இருக்க வேண்டும். இப்ப தவக்குலுடைய விஷயத்துல என்ன வரக்கூடாது? எந்த குறைவு வரக்கூடாது. அதுல
பலவீனம் வரக்கூடாது. அடுத்து இதில் நறுமையான சோதனை 13வது விடயம். ஒரு அடியான் தனது ரப்போடு என்ற இந்த தலைப்புல 13வது விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுதல். இஸ்திஆனா. என்னது? இஸ்திஆனா. இது என்ன? உதவி தேடுதல்னா, நாங்கள் உலகத்தில் நமது எந்த காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவியின்றி நடக்குமா? அனைத்துக்கும் நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி தேவை. அல்லாஹ்வுடைய உதவி தேவை. அப்படிதானே? சுப்ஹானல்லாஹ். எனவே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அப்ப எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நபி அவங்க சொன்னாங்க, இதஸ்தஅன்த ஃபஸ்தஈன் பில்லாஹ். நீங்கள் உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே நாம் எந்த ஒரு விஷயமா இருந்தால் நாங்கள் முதல்ல யார்கிட்ட சொல்லிடணும்? அல்லாஹ்விடத்தில். யார்கிட்ட? அல்லாஹ்விடத்திலே சொல்ல வேண்டும். அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும். அது சிறிய விடயம் பெரிய விடயம் அப்படி என்று கிடையாது. இது எத்தனாவது விஷயம்? இதுல நாங்க 13வது விடயம். 14வது விடயம் என் அருமையான சகோதரர்கள், இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது ஒரு அடியான் தனது ரப்போடு என்ற இந்த தலைப்புல, அதாவது அல்லாஹுடைய விஷயத்தில் அவன் என்ன செய்வது? வெட்கமென்ற பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். இது வெட்கமென்ற அந்த ஈமானிய பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ரசூலுல்லாஹ் அதை சொன்னார்கள். ஈமானில் நின்றும் உள்ளதாக சொன்னாங்க வெட்கத்தை. அல் ஹயாஉ மினல் ஈமான். எனவே ஒருவருக்கு, அதாவது நாங்கள் பார்க்குறோம் சில நேரங்களில், அடே இவருக்கு முன்னால் இது நடந்து விட்டதே, இவருக்கு முன்னால் நான் இப்படி செய்து விட்டேனே என்று நாங்களே முகம் சுளிக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது. இவருக்கு முன்னால் இப்படி நடந்திருக்கக்கூடாது, இப்படி பேசியிருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்? நிறைய கை செய்தப்பட்ட இடங்கள் உண்டு. எனவே இந்த அனைத்தை விட மிக தகுதியானவன் யாரு? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன். எனவே நாம் என்ன செய்வது? அந்த வெட்கம் என்ற அந்த ஈமானிய பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அது நம்ம என்ன செய்யும்? நன்மையிலே தூண்டும், பாவங்களை விட்டு நம்மை தடுக்கும். ரப்பின் முன்னால் நான் நிற்க வேண்டுமே, ரப்பின் முன்னால் நான் விசாரிக்கப்படுவேனே, அப்படி என்ற அந்த உணர்வு சஹாபாக்கள் எப்படியெல்லாம் வெளிப்பட்டதுன்றதை நாங்கள் பார்க்குறோம். அடுத்த நறுமையான சகோதரர்கள் 15வது அல் ஹவுஃபு மினல்லாஹி அஸ்ஸ வஜல். தக்வா என்பது ஒன்று, அதே போன்று ஹவுஃப் அல்லாஹுவை என்ன செய்தல்? பயப்படுதல். அல்லாஹுவை பயப்படுதல். இன்னி அஹாஃபுல்லாஹ், நிச்சயமாக நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்ற இந்த வார்த்தைகள். எனவே குர்ஆன்ல நீங்க பல இடங்கள்ல பார்க்கலாம், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அதாவது நான் எனது ரப்புக்கு மாறு செய்தால் நாளை மறுமையில் எனது நிலை என்ன? நான் ரப்பை பயப்படுகிறேன் என்று சொல்லுங்கள். அல்லாஹுவை அஞ்சுவதில் பயப்படுவதில் நபி அவர்கள் முதன்மையானவர்களாக இருந்தார்கள். இதுல 16வது நறுமையான சகோதரர்களே, ஒரு அடியான் தனது ரப்போடு என்பதுல அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருத்தல். எப்படி? அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருத்தல். இதை நாங்கள் திரும்ப திரும்ப நம்மிடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. என்ன கேள்வி? நான் அல்லாஹ்வுக்கு உண்மையாகவே ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கிறேனா? அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கிறேனா? இந்த பண்பு நம்மில் வெளிப்பட வேண்டும், நமது உள்ளத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். புரியுது அவன் சொல்றது? அல்லாஹு தஆலா என்னை இவ்வளவு என்ன செய்து எனக்கு அருள் செய்திருக்கிறான், எனக்கு இவ்வளவு ரஹ்மத் செய்திருக்கிறான், இவ்வளவு நியமத்துக்களை புரிந்திருக்கிறான். அல்லாஹுடைய நியமத்தை பொறுத்தவரையில அல்லாஹு தஆலா சொல்றான், வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமு, நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி விட்டான். அப்படிதானே? இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ நாங்கள் காலையில் எழுந்து இரவு தூங்க செல்லும் வரை நாங்கள் எவ்வளோ செயல்கள் ஈடுபடுறோம், எவ்வளோ விஷயங்கள் ஈடுபடுறோம். அது ஒவ்வொன்றையும் நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்குறோமா? எனது கைகள் இப்படி இயங்க வேணும், நல்லா மடிய வேணும், விரல்கள் இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்குறோமா? அல்லாஹ் இவற்றையெல்லாம் நமக்கு என்ன செய்திருக்கிறான்? அல்லாஹ் தந்திருக்கிறான், வழங்கி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நாங்கள் கேட்டு ஏதோ ஒன்றை தரலாம், அதை மட்டும் என்ன செய்யலாம்? மனிதன் நினைச்சு கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நாம் கேட்காமல் எவ்வளோ விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். நாம் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டும். இது நாங்கள் இதில் எத்தனாவது? 16வது விஷயம். 17வது விஷயம் என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவை நாம் அதிகம் திக்ரு செய்தல். திக்ர் அப்படித்தானே? இப்போ சொர்க்கத்தில் எப்படி ஆக்கப்படுவோம்னு ஹதீஸ்ல படிச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் மூச்சு எடுக்கிறோம் விடுறோம் தானே, இதை யாருக்கா டிஸ்டர்ப் இருக்குதா? எந்த வேலைக்காக தடையா இருக்குதா? அப்படிதான் மனிதனுக்கு பொதுவாக உலகத்தில் எடுத்தீங்கன்னா ஒரு வேலை செஞ்சா இன்னொரு வேலை செய்யலை, ஒன்று தான் செய்யலாம். ஆனால் இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்? எதை உணர்றோம்? மூச்சை விடுறோம், உள்ள இழுக்கிறோம். இது தானா நடக்குதா இல்லையா? அப்போ இது போன்றுதான் சொர்க்கத்தில் என்ன செய்வாங்களாம்? தஸ்பீஹ் என்பது. சொர்க்கத்தில்
அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யறது அப்படி நடக்குமா? சுப்ஹானல்லாஹ், அப்படி நடக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க எப்படி மூச்சை விட்டுறீங்களோ அது மாதிரி அங்க என்ன செய்யுமா? நடக்குமா? அப்ப நினைச்சு பாருங்க. அதாவது அல்லாஹுவை திக்ரு செய்தல் என்பது எவ்வளவு ஒரு ஒரு உயர்ந்த அமல். நீங்க பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அடையாளம் கேட்டார் தானே. அடையாளம் கேட்கும் போது என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு? 3 நாள் உங்களுக்கு என்ன செய்யலாது? பேச இயலாது. 3 நாள் நீங்க பேச இயலாது. சைகையில தான் பேசலாம். எதுல? சைகை என்ற மொழியில தான் பேசலாம். ஆனா சுப்ஹானல்லாஹ், நீங்க அதில் பார்க்கலாம், அந்த சந்தர்ப்பங்கள் அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள் என்றான். அல்லாஹ் எப்படி சொல்றான்? அல்லாஹ்வை நீங்கள் திக்ரு செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த நாட்கள்ல கூட அல்லாஹ் அந்த திக்ரை கட்டளையிட்டதை பார்க்கின்றோம். எனவே இதுல அல்லாஹுவை நாங்கள் அதிகமாக திக்ரு செய்தல் என்பது ஒரு அடியான் ரப்போடு பேண வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதிகமாக அல்லாஹுவை திக்ரு செய்தல். 18வது அருமையான சகோதரர்களே, அதாவது துஆவின் மூலம் ரப்போடு ஏற்படுத்த வேண்டிய தொடர்பு. எப்படி? துஆவின் மூலம் ரப்போடு ஏற்படுத்த வேண்டிய தொடர்பு. இது எப்ப வரும் ஒரு மனிதன்கிட்ட? எப்ப இது அதிகமா வெளிப்படும் சொல்லுங்க? இது எப்ப அதிகமா வெளிப்படும்னா, அல்லாஹ்வின் மீது அவன் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான். அல்லாஹ்வின் மீது அவன் எந்த அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் என்ன செய்வான்? ரப்போடு உள்ள தொடர்பை அதிகப்படுத்துவான். அவன் உலகத்தின் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சுட்டான்னு வைங்களே, இந்த உலகம், உலகத்துடைய பொருட்கள் மீது இவைகளை நம்பிக்கை வைக்கும் போது எந்த தொடர்பு குறையும்? அந்த தொடர்பு குறைஞ்சிடும். அந்த தொடர்பு குறைந்து விடும். புரியுது அவங்க சொல்றது? அதனாலதான் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, நீங்க நல்ல ஆரோக்கியமாக நல்ல நிலையில் இருக்கும் போது நீங்க என்ன செய்யணும்? ரப்போடு உள்ள தொடர்பை அதிகப்படுத்தணும். அந்த தொடர்பு பலமாக இருக்க வேண்டும். அப்பதான் கஷ்டத்துல நீங்க அல்லாஹ் அழைக்கும் போது என்ன செய்வான்? அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிப்பான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாங்க துஆ பிரார்த்தனை என்பது உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றது போன்று, அதாவது அவங்க எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்களாம்? எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்களாம்? எனது துஆ அல்லாஹ்விடத்துல ஒப்புக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை பத்தி கவலைப்பட மாட்டாங்களாம். அவங்க எதுல கவனம் செலுத்துவாங்களாம்? துஆல கவனம் செலுத்துவாங்க. எது? துஆ என்ற இபாதத்துல அவங்க கவனம் செலுத்துவாங்க. ஏன்? அதற்கு நன்மை இருக்கிறது. அது இபாதத்து. அது ஒரு இபாதத். ஒருத்தனுக்கு அவனோட வாழ்க்கையில அல்லாஹ்விடத்துல துஆ செய்யற பாக்கியம் இல்லாமல் போகுதுன்னு வைங்க, குறையுதுன்னு வைங்க, அது என்னது? மிகப்பெரிய ஒரு நஷ்டம், ஒரு துர்பாக்கியம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ ஒரு அடியான் ரப்போடு உள்ள தொடர்புல இதுல நாங்க 18வது விஷயமா பார்ப்பது என்ன? துஆவின் மூலம் நாங்க ரப்போடு தொடர்பு கொண்டவர்களாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்க? உங்களோட செருப்புடைய வார் அருந்தாலும் யார்கிட்ட கேளுங்க? அல்லாஹ்ட்ட கேளுங்க. சிறிய விஷயம், பெரிய விஷயம் அப்படி இல்லை, எல்லாம் யாரிடத்துல? அல்லாஹ்விடத்துல. 19வது விஷயம் என் அருமையான சகோதரர்களே, இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது அல்லாஹ்வுடைய பேர்ல சத்தியம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் பேர்ல மட்டும்தானே செய்யணும்? சத்தியம் செய்ய வேண்டும். அதே அல்லாஹ்வை நாங்கள் மகத்துவப்படுத்துவது, கண்ணியப்படுத்துவது, உயர்வாக்குவது என்பது அதில் இருக்கிறது. 20வது விடயம் என் அருமையான சகோதரர்களே, அதாவது நாங்கள் அல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்தி என்ன செய்யக்கூடாது? சத்தியம் செய்யக்கூடாது தவறான விஷயங்கள். எதுக்கு? தவறுக்கு, ஒரு மோசடிக்கு, சதி செய்யறதுக்கு. ஒரு ஹதீஸ்ல எந்த அளவுக்கு படிக்கிறோம்? அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், உனக்கு நேர்வழி, இது போன்ற விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாது என்பது இதில் நாங்கள் 20ஆக பார்க்கின்றோம். 21 அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை மகத்துவப்படுத்தல். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை மகத்துவப்படுத்துதல். இப்ப நாங்க அதான கேட்கிறோம்னா அதுக்கு மகத்துவம் இருக்கிறது, அதற்குரிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அதற்குரிய கண்ணியம். ஒருத்தர் சலாம் சொல்றாருன்னா அது இஸ்லாத்துடைய அடையாளம், அதை கண்ணியப்படுத்த வேண்டும். ஒருத்தர் என்ன செய்யறாரு? சலாம் சொல்றாருன்னா அது என்ன? அது இஸ்லாத்துடைய அடையாள சின்னம். அதற்குரிய கண்ணியத்தை நாங்கள் கொடுக்க வேணும். இல்லைங்களா? இன்றைக்கு எப்படி சலாம் சொல்ற ஆளை பார்த்து தான் பதில். இல்லைங்களா? சலாத்துக்கு இல்லை முக்கியத்துவம், எதுக்கு? சொல்ற ஆள் யாரு? புரிதவன் சொல்றது. எனவே சலாம் என்பது மார்க்கத்துடைய ஒரு அடையாள சின்னம். அது யார் சொன்னாலும் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். மார்க்கத்துடைய அடையாள சின்னங்கள், அது தொடர்பான ஒரு மகத்துவம் நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒரு இஸ்லாத்துடைய வெளிப்படையான தோற்றங்கள் தாடியாக இருக்கலாம், இப்படி சுன்னாக்களாக இருக்கலாம். இதெல்லாம் என்ன செய்யணும்? இதனெல்லாம் நமக்கு ஒரு மகத்துவம், கண்ணியம் இருக்க வேண்டும். இதெல்லாம் என்ன? அல்லாஹுடைய
மார்க்கம் அல்லாஹ் மகத்துவப்படுத்தியவைகள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமை யுஅஸிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை யார் மகத்துவப்படுத்துவாங்களோ அது தக்வாவுடைய உள்ளத்தில் நின்றும் உள்ளது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் இன்றைய இந்த பாடத்தில் என்ன செய்தோம்? ஒரு அடியான் ரப்போடு என்ற இந்த தலைப்பில் பல விஷயங்களை படித்தோம், பல விஷயங்களை அறிந்து கொண்டோம். இந்த தொடர்பு மிக சீரான ஒரு தொடர்பாக இருக்கணும். ஒரு அடியான் ரப்போடு உள்ள தொடர்பு. ஷேக் சாலிஹ் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, நட்பண்புகள் நற்குணங்களை பற்றி பேசும்போது பலரும் என்ன நினைக்கிறாங்கண்டா, அடுத்தவங்களோடு பேண வேண்டிய நட்பண்புகளை நினைக்கிறாங்க. ஆனால் முதலில் ஒரு அடியான் ரப்போடு தான் என்ன செய்யணும்? நட்பண்புகளை பேணக்கூடியவனாக இருக்க வேண்டும், நல்ல பண்போடு நடக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதனால தான் அறிஞர்கள் சொல்வார்கள், அதாவது நீங்க உங்களோட ரப்போடு உள்ள தொடர்பை சீராக்குங்க, பிறரோடு உள்ள தொடர்பு அல்லாஹ் என்ன செய்வான்? சீராக்குவான். நீங்க உங்களோட ரப்போடு உள்ள தொடர்பை சீராக்கினால் பிறரோடு உள்ள தொடர்பை என்ன செய்வான்? அந்த ரப் சீராக்குவான். அதே போன்று நீங்கள் உங்களுடைய அந்தரங்கத்தை நீங்க சீராக்கினால் உங்களுடைய வெளித்தோட்டத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? சீராக்குவான். எனவே நறுமையான சகோதரர், அந்த அடிப்படையில் ஒரு அடியான் ரப்போடு பேண வேண்டிய இந்த தொடர்பு என்பது மிக சீரானதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடியான் முதலில் செய்ய வேண்டிய கடமை யாருக்குரியதான்? ரப்புக்குரியதான். அப்படிதானே? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு செஞ்ச முதல் உபதேசம் என்ன? யா புனைய லா துஷ்ரிக் பில்லா, என் அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு நீ எதையும் இணையாக்காது. அதுதான் முதல் கடமை. முதல் கடமை என்ன? அல்லாஹ்வை ஏகத்துவத்தை கொண்டு மகத்துவப்படுத்த வேண்டும், அவனுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது. எனவே ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமை தான் முதன்மையானது. அப்போ நாங்கள் ரப்போடு உள்ள தொடர்பு என்ன செய்ய வேண்டும்? நாம் சீராக்கி கொள்ள வேண்டும். எனவே இந்த தலைப்பில் நாம் என்ன செய்திகளை நாம் கேட்டோமோ அவற்றை எமது வாழ்விலே செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.